செகண்ட் ரவுண்டு லாஸ்ட் மேட்ச்சு பெருங்கலூர் விசஸ் புலியூர். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பால் யூஸ் பண்ணார், 2 ஓவர் மட்டும் பவர் பிளே போட தேவா ஸ்ட்ரைக்கில் சக்தி ஓடிச்சிருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பைலங்களை பேருக்கு கண்டிப்பாக அது ஒரு 4 தான் நினைக்கிறேன். அங்கே லைன் நம்பர் என்னன்னு பார்த்துட்டு கொடுப்பாங்க. அங்கே ஒரு 6 இந்த ஓவரில் முதல் வந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. சக்தி 6லேருந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் அங்கே லெக்ஸில் பேருக்கு ஒரு விக்கெட் சான்ஸ் பிடிக்க முக்கியமான கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. தப்பான த்ரோ, 2 ரன்னுக்கு முயற்சி, ஒரு ரன் அவுட் சான்ஸ். குட் ரன்னிங், டபுள். சக்திக்கு லைஃப் வந்து சொல்லலாம். இது சட்டுக்கு முயற்சி, குயிக் டெலிவரி போட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாங்க தேவா. ஸ்லோயர் பேட்டர் டிப்பாக இருக்கு, கிடைக்கும். டேரக்ட் விக்கெட் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள். டாட் பால் அருமையான இடத்துல போட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாங்க தேவா, ஒரு சிங்கிளுக்கு அப்புறம். குட் ஷாட். அங்கே மிதி திசையில் போயிருக்கு. அங்கே 4க்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே ஒரு 4 ஒரு பால் டட் பண்ணி அடுத்த பால் 4 மாற்றிருக்காங்க பேட்ஸ்மேன். மழை வேற வந்துச்சு, தூத்த போட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, விக்கெட்டை யூஸ் பண்ணாமல் 13 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் ஓவர் ராஜ்குமார் ஸ்ட்ரைக்கில் சக்தி ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபுல்ட்டு தலைக்கு மேலே போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு 4 தான், வெரைட்டி பால் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணிங்க சக்தி. செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஷாய், ஒரு லெக் பை வைஸ் மேல ரன் அவுட் பார்க்கறாங்க, ரன் அவுட் சான்ஸ். டைரக்ட் விக்கெட் பண்ணிருக்காங்க வீர், ஒரு ரன் அவுட் பண்ணிருக்காங்க. அருமையான த்ரோன்னு சொல்லலாம். நல்லா திரும்பிச்சு ஒரு லெக் பை, அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். டாட் பால் அதே லென்த்துங்க, லெக் பை டாட் பால். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. லாங்கான பேருக்கு எஸ்ஆர்ஸ்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது. போன பால் வைடு, 2 பேட்ஸ்மேன் தீபக் ரிவர்ஸ் டாய் பை டாட் பால். லாஸ்ட் ஒன் டைம் எல்லாம் இருந்துச்சு, கவர் திசையில் பேருக்கு 4க்கான வாய்ப்பு பார்த்தா அங்கே ஒரு 4 கடைசி ஒரு பந்து வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரதீப் 4 பதிவு பண்ணியிருக்காங்க தீபக். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 25, ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் பிரவீன் ஸ்ட்ரைக்கில் சக்தி ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா திரும்பிச்சு, முதல் பாலே 6 மணி பேரில் போட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாங்க பிரவீன். 60 செகண்ட் ஒன் அகைன் டாட் பால், பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் டெலிவரி போட்டிருக்காங்க பிரவீன். தேர்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் பேருக்கு கேப்பில் சொல்லலாம். ஃபீல்டர் யாருமே இல்லை, கண்டிப்பாக 2 எடுக்க வைப்பாங்க. விட்டாங்க ஒரு 4 தான், பிடிக்க முடியாது, கஷ்டம் தான். அங்கே ஒரு 4 2 பால் டட் பண்ணாலும் கரெக்டாக வெயிட் பண்ணி ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் லெக்கில் சக்தி. யாக்கிங் லென்த் இப்போ கையில் இருக்குது. டாட் பால் ஒரு 4க்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்ணுறாங்க பிரவீன். 5th ஒன் அதே லைன் வாங்கால பேருக்கு விரட்டி வந்திருக்காங்க ராஜ்குமார். கண்டிப்பாக 2 எடுப்பாங்க, பார்ப்போம். சொல்லிட்டாங்க தீபக், ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் லெக்ஸில் திருப்பி இருக்காங்க. ஃபீல்டர் யாருமே கீப்பரே விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. பாலை எடுக்கல, ஈஸி டபுள். இந்த எண்டில் ரீச் வைக்காதனால ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஸ்கோர் 31, ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் ஓவர் தேவா 2 ஓவர் சக்தி ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, முதல் பாலை டாட் பால் பதிவு பண்ணுறாங்க தேவா. செகண்ட் ஒன் அதே லைன் பின்னாடி இருந்தால் பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் தான், மிஸ் பண்ணியிருக்காங்க பீர், ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கர் தீபக் டாக்கிங் லென்த், கீப்பர் காலில் போட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ், டைரக்ட் விக்கெட் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிங்கிள். சக்தி குட் ஷாட், பால் ஹைட்ல போயிருக்கு, விக்கெட் சான்ஸ். யாருமே இல்லை, 3 ஃபீல்டர் இருந்தாங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க சொல்லலாம்.
டபுள். பிடிக்க வேண்டிய கேட்சை சொல்லலாம், மிஸ் பண்ணியிருக்காங்க. 5th ஒன். டைமிங் கிடச்சி லாங் ஆனில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2. குட் ஷாப். நான் பாலை எடுக்கலை. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். குட் ஷாட். நேரு லாங் ஆனில் போயிருக்கு. அங்கே ஒரு 6. கடைசி ஒரு பந்தா ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க சக்தி. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 43. ஒரு விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட ஆதி ஓவர்ஸில் இருந்துச்சு. தீபக் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்கொயர் லெக்கில் திருப்பியிருக்காங்க. ஃபில்டர் அதுக்கட்டே இருக்குது. குட் ஷாப். கண்டிப்பாக 2 எடுக்க வைப்பாங்க. ஒரு போன பால் வைடு. கேப்பில் போயிருக்கு. விரட்டி போனால் பிடிக்க முடியாது. அங்கே ஒரு 4 கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க சக்தி. ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு இன்சைட் எட்ஜ் சொல்லலாம். கீப்பருக்கு பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. ஒரு சிங்கிள். 4th ஒன். ரிவர்ஸ் டாய். கன்வர்ட் சான்ஸ். அந்த இடத்துல யாருமே இல்லை, ஓடலை. ரன் அவுட். 5th ஒன். டைமிங் எல்லாம் கிடைச்சிச்சு. ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு 6 தான். அங்கே ஒரு 6 வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க சக்தி. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு 4 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பால ஒரு 6 மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன். ஒரு லெக் பை. எஸ்எஸ்ல ஒரு 2 சிங்கிள். அகைன் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள். அஞ்சு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 58. 2 விக்கெட்டு. 5 ஓவருக்கு 59 ஆடணும். ஃபஸ்ட்டு ஓவர் பிளே போட கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் பிரவீன். நான் ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார். ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து போன பால் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன். டைம் தேர்ட் மேனில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. குட் ஸ்டாப். நோ சொல்லிட்டாங்க ராஜ்குமார். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமார். ஆஃப் சைடில் போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. விட்டுருந்தா ரன் அவுட் சான்ஸ். ஒரு ரன் அவுட். பேட்ஸ்மேனோட மிஸ்டேக் சொல்லலாம். அருமையாக ஃபீல் பண்ணிக்க சொல்லலாம். ராஜ்குமாருக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஒயிட் பாலை ஆஃப் சைடில் கிளியர் பண்ணிக்காக சொல்லலாம். லைனா பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ஒரு 4 ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்ல பிரவீன். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. பிரவீனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் பீர். அருமையா லென்த்ல போட்டு டாட் பால பதிவு பண்றாங்க கார்த்திக். ஃபைனல்ல திருப்பி இருக்காங்க. சரியான ஹைட்ல இருக்கு. பிடிக்க முடியுமான்னு பாப்போம். விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க முடியாது. அங்க ஒரு 4. ஒரு பால் டாட் பண்ண அடுத்த பால 4 மாத்திருக்காங்க பீர். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 11. ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் போட இளங்கோ. ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடுல கேப்ல போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ரிவர்ஸ் டாய். பேட்டில் பட்டிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. 2 ஓவரால டாட் பால். குட் ஷாட். கண்டிப்பாக அது ஒரு 6 தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு 4. நேருக்கு நேரு பேருக்கு. அருமையா ஃபீல் பண்ணிருக்காங்க கதிர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். லாக்கிங் லென்த் லாங் ஆன்ல பேருக்கு. கதிர் கையில பேருக்கு. கண்டிப்பா 2 எடுப்பாங்க பாப்போம். நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக் லைக் பீர்.
லாங்கான தூக்கி விட்டுருக்காங்க. ஒரு கையில கேட்ச் பிடிச்சிருக்காங்க கதிர். குட் கேட்ச். ஒரு விக்கெட் எடுத்து விட்டுருக்காங்க கடைசி ஒரு பந்த இளங்கோ பிரவீனோட விக்கெட்டை. குட் கேட்ச் சொல்லலாம் கதிர். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18, 2 விக்கெட்டு. 18க்கு 41 ஆடணும். தேர்ட் ஓவர் போட மனோஜ் ஸ்ட்ரைக்கில் பிரவீன் ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் எல்லாம் கிடச்சிச்சு. பேட் ஆனால் சரியாக படலை. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2வது எடுப்பாங்க. ரன் அவுட் சான்ஸ். குட் பேக்கப். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் தேவா குத்தி போட்டுருக்காங்க. அங்கே மிட் வித் ஸ்லேவ் இருக்கு. யாருக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள். கண்டிப்பாக விட்டுருந்தா அது 4 பேருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடுக்கு போயிருக்கு. ஃபீல்டர் யாருமே விரட்டி வந்துருக்காங்க. தீபக் கண்டிப்பாக 2 எடுப்பான் பார்ப்போம். பாலை எடுக்கல. நோ சொல்லிட்டாங்க. பிரவீன் ஒரு சிங்கிள். பவுலர் த்ரோ போட்டனால அதை நோ பால் கொடுத்துருக்காங்க. பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ பாலர் ஜோதி பாஸ். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்டிக்கில் பிரவீன். டாட் பால். ஃப்ரீ ஹிட் பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் பிரவீன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். ஒரு விக்கெட் சான்ஸ். ஆறுமே கேட்ச் பிடிச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க ஜோதி பாஸ். பிரவீனோட விக்கெட். நெக்ஸ்ட் ஒன். பேட்ஸ்மேன் லெஃப்டி. சரியான ஹைட்ல இருக்கு. யாருக்கான வாய்ப்பும் பார்த்தா இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அதே முயற்சி போயிருக்கு. 6க்கான வாய்ப்பும் பார்த்தா அதுவும் 6. பேக் டு பேக் தொடர்ந்து 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் இல்லாதப்ப ஸ்கோர் அதிகப்படுத்திக்கும் சொல்லலாம். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 35, 3 விக்கெட்டு. நான் 2 ஓவருக்கு 24 ஆடணும். கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு ஓவருக்கும் 12 ரன் அடிச்சா தான் வின் பண்ண முடியும். கொஞ்சம் இருட் ஆயிடுச்சு. 4th ஓவர் போட சக்தி ஸ்டேக்கில் தேவை. அரௌண்ட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோ ஏர். நெக்ஸ்ட்டில் போய் ஸ்கொயரில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். அருமையான பேஸில் போட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாங்க சக்தி. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் தேர்ட் ஒன். ரீபேஸ் ஷாய் அகைன் டாட் பால். பேக் டு பேக் தொடர்ந்து 2 பால் அடிச்சு போட்டுருக்காங்க சக்தி. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் பேருக்கு ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் ரன் அவுட் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஸ்டேக்கில் தேவா. ஒரு லெக் பை அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். பைஸ்மேன் ரன் அவுட் பார்க்குறாங்க. ரன் அவுட் சான்ஸ். பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட் எடுத்துருக்காங்க. தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. அங்கே 2வது முயற்சி நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். நாளுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாங்க. ஒரு ஃபில்டர் அதுக்காண்டி வச்சிருக்காங்க. கண்டிப்பா 2 எடுக்க பார்ப்பாங்க. இந்த பாலை எடுக்கல. டைரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்றாங்க. இல்ல ஒரு டபுள். நாலு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 40. 4th ஓவர் போட்ட சக்தி வந்து 6 ரன்ல வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரெடியாக இருக்காங்க. நல்லா விக்கெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 19. லாஸ்ட் ஓவர் போட கார்த்திக். ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். லைனை பிடிச்சி போட்டுருக்கான். ஆஃப் சைடில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுத்து பார்ப்பாங்க. இந்த பாலை எடுக்கலை. செகண்ட் ஒன். 5க்கு 17. ரிவர்ஸ் பேட்ஸ்மேன் ரன் அவுட் பார்க்குறாங்க. ரன் அவுட். லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரன் அவுட் கொடுப்பாங்க நினைக்கிறேன். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் கோபி. 4க்கு 17. ஆஃப் சைடில் போயிருக்கு. கவர்த்தி சைடில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். பாலை எடுக்கல. 4க்கான வாய்ப்பு பார்த்தா குட் ஷாப். ஒரு டபுள். 3க்கு 15. குட் ஷாட். 6க்கான வாய்ப்பு பார்த்தா கண்டிப்பாக ஆடுதான் நினைக்கிறேன்.
அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க பிடிக்க வேண்டிய கேட்சை. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. டபுள். நெக்ஸ்ட் ஒன். டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். விக்கெட் சக்தி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்திக். கோபியோட விக்கெட்டை. லாஸ்ட் ஒன். 1-13. ஃபுல் டாஸ் பால். சரியான ஹைட்ல இருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா மேட்ச் வந்து வின்னர் காரணமே கண்டிப்பாக வந்து சக்தியாக சொல்லணும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து விக்கெட் விடாமல் அவங்க டீம் காண்டி அதிகமாக ஸ்கோர் கொண்டு வந்த பேட்ஸ்மேன் சொல்லலாம் வர